இந்த 80%, 85% இதெல்லாம் தாண்டி உங்க தலைவர் நிக்கிற தொகுதி மற்றும் தாவேகா இந்த 234 தொகுதியில என்ன பண்ணிருக்கு? தாவேகாக்கு எப்படி அந்த பிஎல்ஏஸ் அண்ட் பிஎல்ஓஸ் உங்க கட்சியிலேருந்து நின்றுருப்பாங்க இல்லையா? அவங்க அங்கிருந்து குடுத்த ஃபீல்ட் ரிப்போர்ட் என்ன? அவங்க சொன்னது காலைல 11 மணி நிலவரம் பார்க்கும்போதே, அண்ணா பெரிய ஜம்ப் வந்துருச்சு. இங்க வந்து வரவேலாம் பிரவுன் சட்டையும் ஒயிட் பிரவுன் பேண்ட்டும் ஒயிட் சட்டையா வரானுங்கனே அப்படின்னு சொல்லிட்டாங்களா போன? இல்ல அவங்க தெரியும்ல. அவங்க எந்த பூத்தை போயிட்டு யார்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு போறாங்க பூத் ஸ்லிப்பு. அவங்க வரும்போதே அவங்க முகத்துல எந்த சந்தோஷம் இருக்கு இதெல்லாம் தெரியும். அவங்க உள்ளேயும் பேசுவாங்க போல இருக்கு. அந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கிட்டேயும் அங்கேயுமே வந்து பெரிய ஒரு வைப்பு தெரியுதுண்ணே. 11 மணிக்குள்ளே வந்து ஒரு பெரிய நம்பர் விமன் அண்ட் யூத் தான் ஓட்டு போல இருக்கு. வயசானவங்களாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. காலைல 11 மணி நிலவரப்படியே வந்து போன எலெக்ஷனில் 26 சம்திங்கும் இந்த எலெக்ஷனில் 38% சம்திங் வந்திருக்கு. இதில் பெருவாரியானவங்க பெருசாக விருப்பம் பண்ணிட்டு ஓடி ஓடி வந்து ஓட்டு போட்டவங்க கிடையாது. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் ஒரு தலைவர் வந்து சொல்கிறது அப்படியே கன்வே ஆகுது, கனெக்ட் ஆகுதுன்னு இருக்குல்ல, அது அங்கே நடந்திருக்கு. காலங்காத்தால் எழுந்துச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமியை கும்பிட்டு போய் ஓட்டை போடுங்கன்னு சொன்னார்ல, அது நடந்திருக்கு.